வணக்கம். இது வெல்லும் சொல். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இந்த வார இன்றைய வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் நம்மோடு நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைகிறார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். வணக்கம் சொல்லி பயணிக்கலாம். வணக்கம். வணக்கம். இன்று பிரைம் மினிஸ்டர் திருப்பூர் வருகிறார். ஸோ ஒரு பரபரப்பான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைஞ்சிருக்கிறீங்க. எப்படி இருக்குது அவருடைய வருகை? மீண்டும் கருப்பு கொடி எல்லாம் காட்டப்படுமா தமிழ்நாட்டில்? அவருடைய வருகை குறித்து முதல்ல சொல்லுங்கள். அதாவது கருப்பு கொடியெல்லாம் விருப்ப கொடியாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்பது தான். நீங்கள் எவ்வளோ வேணாலும் காண்பீங்க, வர்றது நல்லதுக்காக வராரு. மதுரைக்கு வந்தாங்க, கருப்பு கொடி காண்பித்தாங்க. ஆனால் அதை விட ஒரு 1300 கோடி ரூபாயில் சாமானியர்களுக்கு கூட நவீன சிகிச்சை பெறக்கூடிய ஒரு மருத்துவமனையை திறந்து வைப்பதற்காக, அடிக்கல் நாட்டுவதற்காக தான் வந்தாங்க. அடிக்கல் நாட்டுறது மட்டும் இல்லை, 48 மாசத்துல இது மக்களுக்கு பயன் தரும் அளவிற்கு திறந்து வைக்கப்படும் என்ற அளவுக்கு தான் மோடி அவர்களின் செயல்பாடு. அதே மாதிரி எய்ம்ஸ்க்கு அடிக்கல் நாட்டி விட்டார். ஆனா பட்ஜெட்ல நிதி ஒதுக்கலையே. இல்ல, நிதியில ஒதுக்கி, இந்த பட்ஜெட்ல இல்ல, ஏற்கனவே நிதி ஒதுக்கியாச்சு. ஏற்கனவே நிதி ஒதுக்கி அது மத்திய மந்திரி சபையின் ஒப்புதல் வாங்கின பிறகு தான் அடிக்கல் நாட்ட முடியும். அஇஅதிமுகவோடு கூட்டணி வைத்தே ஆக வேண்டிய அவசியமும் தேவையும் அல்லது நிர்பந்தமும் பாஜகவிற்கு என்ன இருக்கிறது? ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? அதிமுக கூட்டணி வச்சு அவனு ஏன் இவ்வளவு விருப்பம் காட்டுறீங்க? அதாவது நாங்க இன்னும் எந்தெந்த கட்சியோட கூட்டணி என்று பட்டியலிடல. திமுக காங்கிரஸ் கூட எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் இல்லையோ அந்த கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி வைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. அதாவது கூட்டணி என்பது ஒரு தேர்தல் காலத்தில் மக்களை சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாடு. ஏற்கனவே காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த நாட்டிற்கு மட்டுமல்ல இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கும் துரோகம் செய்த ஒரு கூட்டணி. 10 வருஷமா ஆட்சியில இருந்தும் தமிழகத்திற்கு எதுவுமே நல்லது செய்யாத கூட்டணி. ஆக நாங்கள் ஒரு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணியை எதிர்கொண்டு அதன் மூலம் வெற்றி பெற்று தமிழக மக்களுக்கு இன்னும் நல்லது செய்ய வேண்டும். இல்ல, அதாவது இதெல்லாம் யூகங்கள். நீங்க சொல்ற நாங்க விரும்புறோம், இன்னொரு கட்சி விரும்பல, இதெல்லாம் எங்களுக்கே ஆச்சரியம். எங்களுக்கே தெரியாததெல்லாம் பத்திரிகையில் வருது. மாநில தலைவரா எனக்கே தெரியாத விரும்பல் என்ற வார்த்தையே இல்ல. பல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக இந்த கட்சி தான் இப்படிதான், நாங்க விரும்புறோம், அவங்க விரும்பல, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. விருப்பங்கள் வெறுப்புகள் எல்லாம் பத்திரிகைகளில் வருவது தானே தவிர சுமூகமாக பல கட்சிகளோடு எங்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருது. சுமூகமாகங்கிற வார்த்தையில தான் சிக்கலே வருதுங்கிற. நீங்க உங்க தரப்புக்கு சுமூகமாக தெரிகிறது, ஆனால் எதிர் தரப்புக்கு அப்படி தெரியலான்னு கேட்கிறேன். ஏன்னா இன்னைக்கு காலையில கூட இப்ப இந்த நம்ம நேர்காணலுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக தம்பிதுரை பேசுகிறார். எங்களுக்கு தன்மானம் இருக்கிறது, எங்களுக்கும் சுயமரியாதை இருக்கிறது, கூட்டணியை யாரும் நிர்பந்திச்செல்லாம் எங்களுக்கு கூட்டணி வைக்க சொல்ல முடியாது, தமிழகத்தின் நலன் கருதக்கூடிய கட்சிகளோடு தான் கூட்டணியை நாங்க தான் தீர்மானிப்போம் என்று முதலமைச்சரே சொல்லிட்டாருங்கிறார். அதாவது சகோதரர் தம்பிதுரை பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுல அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்களை சந்திக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் அவர் சில கருத்துக்களை சொல்கிறார். கட்சியின் கருத்து முழுமையாக இல்லை என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டில் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் அவர்கள் பல திட்டங்களுக்கு மத்திய அரசு உதவி செய்கிறது என்பதை வெளிப்படையாகவே சொல்கிறார்கள். அதே போல பல திட்டங்கள் மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக இருப்பதனால் தமிழகத்திற்கு பல நல்ல திட்டங்கள் கிடைக்கிறது. அதனால் எங்களை பொறுத்த மட்டில் திமுக காங்கிரஸ் அல்லாத கூட்டணியோடு நாங்கள் எந்த கட்சி வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம். அதிமுக பிரதானமான கட்சி. முதலமைச்சர் சொல்றாருங்கிறீங்க. ஆனால் நேற்று சட்டப்பேரவையில நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் நிதி அமைச்சர். அவர் அநீதி இழைக்கப்படுகிறதுங்கிறார். மத்திய அரசால் மாநிலத்திற்கு மாற்றி சொல்ல விரும்புகிறேன். நானும் முழுவதுமாக பார்த்தேன். அவர் வார்த்தை கூட அப்படியே வாட்சி கட்டுறேன். நான் முடிச்சிடறேன் கேள்வியை. 5800 கோடி ரூபாய் அளவிற்கு ஜிஎஸ்டியில் தர வேண்டிய நிதி இன்னும் தரப்படலைங்கிறாரு. 980 கோடி ரூபாய் உயர்கல்விக்கான உதவித்தொகை தரப்படவில்லைங்கிறாரு. இதனாலதான் தமிழ்நாட்டிற்கு நிதி பற்றாக்குறையில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்னு சொல்றாரு. நீங்க துணை முதலமைச்சர் சட்டப்பேரவையில் இதை பேசுறாரு. மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசிற்கு கடும் கண்டனம் என்று ஆளுநர் உரையில் கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது. நீங்க சொல்றீங்க அவங்க எங்களோட சுமூகமா இருக்காங்க. ஆமா, இப்ப நீங்க மதுரையில எய்ம்ஸ்ல மரியாதைக்குரிய பிரதமரும் முதலமைச்சரும் சேர்ந்துதான் இந்த நாட்டிற்கு அதை அர்ப்பணித்தார்கள். நாளைய தினம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் பிரதம அமைச்சர் அவர்களும் தான் இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை அறிமுகப்படுத்த போகிறார்கள், அறிவிக்க போகிறார்கள், அடிக்கல் நாட்ட போகிறார்கள். என்ன பொறுத்த மட்டும் சிறு சிறு பிரச்சனைகளை விட்டுவிட்டு தமிழ்நாட்டுக்கு எது நல்லது என்பதைத்தான் இரண்டு கட்சிகளுமே பார்க்கிறோம் என்பது எனது கருத்து. உதாரணத்திற்கு
இன்னைக்கு உதான் திட்டமா இருக்கட்டும், உதய் திட்டமாக இருக்கட்டும், இதுல வந்து சேலத்துக்கு விமானம் அறிமுகப்படுத்தும் பொழுது முதலமைச்சர் பேசியது, மத்திய அரசு எங்களோடு இணக்கமாக இருப்பதனால் பல திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வர முடிகிறது. ஆனா இதையே நான் திமுக காங்கிரஸ் கூட ஒப்பிடுகிறேன். இலங்கையில பல லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது கூட திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்த அந்த அதிகாரத்தை கூட பயன்படுத்தி தமிழக மக்களுக்கு எதுவுமே செய்யல. ஆனா இதற்கு முன்னால் கூட்டணி இல்லாத சமயத்தில் கூட மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக இருந்து தமிழகத்திற்கு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். ஆக நான் அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சிலே நான் விட்டு இல்லை. எனக்கு என்ன, நான் டாக்டர்கிட்ட கேட்குற கேள்வி, நீங்க வந்து நாடாளுமன்ற மக்களவையில் மக்களவை துணை சபாநாயகர் ஆற்றக்கூடிய உரை அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிடுறீங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆற்றக்கூடிய உரை, அன்வர் ராஜாவினுடைய உரை கடுமையா கிட்டத்தட்ட சாபம் கொடுக்குற அளவுக்கு அவர் பேசுறாரு, அது அவருடைய தனிப்பட்ட கருத்துங்கிறீங்க. அந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் கட்சியின் அடிப்படையில்னு பார்த்தா தம்பிதுரையுடைய கருத்தை தனிப்பட்ட கருத்துங்கிறீங்க. அந்த கட்சியுடைய அமைப்பு செயலாளர் பொன்னையின் இதே இடத்துல நீங்க உட்கார்ந்து இடத்துல இருந்து எனக்கு அளித்த பேட்டியில் சொல்றாரு, மோடியின் மீது இல்லாத ஊழல் குற்றச்சாட்டுகளான ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாரு. இன்றைக்கு காங்கிரஸை விட அதிகமான ஊழல் குற்றச்சாட்டுகள் மோடியின் மீது இருக்கின்றன. வடபுலத்தாரே, அவர் இந்த வார்த்தை அப்படியே பயன்படுத்துறார், வடபுலத்தாரே மோடியை நிராகரித்து விட்டார்கள், 5 மாநிலங்களில் தோல்வி அடைந்து விட்டார்கள், நாங்கள் ஏன் அவரை பிரதமர் வேட்பாளராக ஏற்க வேண்டுங்கிறாரு. இப்படி அஇஅதிமுக சொல்ற எல்லா கருத்தையும் அது நம்ம வந்து சமாதானமா பார்க்கணும். அது சொந்த கருத்து, அது வேண்டாம் சொல்றது. என்ன சொன்னாலும் நாங்க அவங்களோட எப்படியா கூட்டணி. அதாவது அப்படி இல்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால் நேர்மறையான அரசியலுக்கு வருவோம் அப்படின்றதுதான். இப்போ ஒரு பேட்டியில ஸ்பார்க்கிங்கா ஒண்ணு சொல்லிட்டு அதன் மூலமாக பல நல்ல திட்டங்களை கெடுத்து விடுவதற்கு நான் காரணமாக இருக்க முடியாது. அதிகாரப்பூர்வமான கருத்து இல்லை என்பதும், எங்களோடு முதலமைச்சர் அவர்களும் மற்றவர்களும் ஆட்சி ரீதியாக பல திட்டங்களுக்கு உறுதுணையாக, அதாவது கட்சி ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்துவது, அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்துவது, அதெல்லாம் எங்க கட்சி மேலிடம் பார்த்துக்கொள்ளும். ஆனா ஒவ்வொரு நாளும் வரும் பேட்டிகளினால, ஒவ்வொரு நாளும் வரும் கருத்துக்களினால அது அவங்க கட்சியே அதை வந்து கருத்து பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ கருத்தா இல்லையா, அல்லது உங்க சொந்த கருத்தா? அதாவது நான் சொல்றதா இருந்தா அதிகாரப்பூர்வ கருத்தை தான் நான் சொல்லுவேன். அப்ப தம்பிதுரை சொல்றது மட்டும் எப்படி கட்சியிலேயே வேற பேர் பேசும்போது அது அதிகாரப்பூர்வமான கருத்து இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், சுப்பிரமணிய சாமி பேசக்கூடிய கருத்தை சொந்த கருத்துன்னு சொன்னீங்க, புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா 2 பேரும் ஒரே கட்சியில இருக்கீங்க. ஹெச் ராஜா ஏதாவது சொன்னாருன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கும்போது அது அவருடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கும், நீங்க சொன்னீங்க, அதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா மத்த கட்சிக்கு, பக்கத்து கட்சிக்கெல்லாம் சேர்த்து நீங்க பேச ஆரம்பிச்சீங்களா? அப்படி சொல்லவே இல்லையே, நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. இப்ப சொல்லுங்க, தம்பிதுரை கருத்து சொந்த கருத்து இல்ல, சொந்த கருத்து நான் சொல்லல. அதாவது அவருக்கு ஒரு கருத்தை சொல்லி வருகிறார், அவ்வளவு. அது அவங்க கட்சியோட ஜனநாயகம். அதிகாரப்பூர்வமான கருத்தாக முதலமைச்சர் அவர்களும் மற்றவர்களோ இதை ஏற்றுக்கொண்டு அந்த வழியில தான் போறாங்க அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. இல்ல, அதாவது நேற்றைய தினம் எய்ம்ஸுக்கு நன்றி சொல்லி இருக்கிறது சட்டமன்றம், அதை அத்தனை பேரும் வரவேற்று இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, மிக தெளிவாக 9வது நிதிநிலை அறிக்கை குழு அறிக்கையிலிருந்தே தமிழகத்திற்குள்ள நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது. 14வது நிதிநிலை அறிக்கையின்படி தமிழகத்திற்கான நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது. 9ல இருந்தே ஆரம்பிச்சிச்சு, இந்த ஆட்சியில மட்டும் இல்ல. அது மட்டும் இல்ல, 15வது நிதிக்குழு சரியான அறிக்கையை கொடுத்து அதன் மூலம் எங்களுக்கு நிதி அதிகமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அளித்து தமிழகத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்று அநீதியை, வரலாற்று அநீதியை 15வது நிதிக்குழுவை தான் அவர் சொல்றாரு. நிதிக்குழு அறிக்கை சரியாக. இன்னொன்று, நீங்க பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டியோட பிரெக்னன்சி காப்பீடு திட்டம் மத்திய அரசின் திட்டத்தோடு இணைக்கப்படுகிறது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம் மத்திய அரசின் திட்டத்தோடு இணைக்கப்படுகிறது. சத்துணவிற்காக தமிழக அரசின் திட்டம் மத்திய அரசின் திட்டத்தோடு இணைக்கப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இணக்கமாக இருந்து மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொடுப்பதுதான் எங்கள் நோக்கம். தெளிவாக சொல்லி அடிப்படையில் ஒரு சந்தேகம் பார்க்கிற மக்களுக்கு வருமா இல்லையா, என்னடா இது அதிமுக இவ்வளவு கடுமையா விமர்சித்த பிறகும் அவங்க சொன்னது அந்த அடிப்படையில் இல்ல இந்த அடிப்படையில் என்று நியாயப்படுத்தி எப்படியாவது அதிமுக கூட்டணி வைப்பதற்காக அவர்கள் எவ்வளவு கடுமையாக பாஜக விமர்சித்தாலும் இவர்கள் அடங்கி போகிறார்கள், விமர்சனங்களை தாங்கிக் கொள்கிறார்கள். அதாவது கூட்டணிங்கிற ஒரே காரணத்துக்காக, அதாவது கூட்டணின்ற ஒரே காரணல தேர்தல் சந்திக்க வேண்டும். இது வந்து ஒரு யுக்தி. நாங்க என்ன திட்டினாலும் இல்ல, அந்த கட்சி எங்களோட இணக்கமாகத்தான் இருக்கிறது. இணக்கமாக அவங்க சொன்ன ஒரு பேட்டியை நான் முழுசா எடுத்துக்க முடியாதுங்க. அந்த கட்சி எங்களோட இணக்கமாகத்தான் இருக்கிறது. இணக்கமாக இருப்பதனாலதான்
மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை நாங்கள் கொண்டு வருகிறோம். சரி. நான் தெளிவா சொல்றேன், திமுக காங்கிரஸ் எங்களோட எதிரி. சரி, இந்த எதிரி இல்லாத மற்ற கட்சிகளோடு நாங்கள் இணக்கமாக இருப்பதற்கு நாங்கள் தயார். நீங்க சொல்ற இந்த வார்த்தையை ஒரு நாளாவது பிரைம் முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ இல்ல, அதாவது தம்பிதுரை நான் கருத்து ஒரு அவருடைய பேட்டியில நான் ஒரே அவர் ஒரு சொல்லலாம் இல்லையா? அவர் ஒரே ஒரு சொல்லலையே. நிமிஷம், ஒரு பேட்டியிலையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு கூட நான் நீங்க பேட்டி கேக்குறீங்க, நான் பதில் சொல்றேன், அவ்வளவுதான். ஆனா கட்சிகளின் இணக்கமோ சில கருத்துக்களினால் சில பேட்டிகளினால் மாற்றப்பட போவதில்லை. அதை மாற்ற வேண்டும் என நினைத்தாலும் அது நடக்க போவதில்லை. ஒருவேளை இதெல்லாம் பாஜக தமிழகத்தில் தனித்து போட்டிட்டால் நம்மால் வெற்றி பெற முடியாது, கணிசமான வாக்குகளை பெற முடியாது என்ற அச்சத்தின் காரணமாக ஒரு கூட்டணி அச்சமும் அமைத்து கிடையாது. அதாவது ஒரு அச்சமும் கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? காங்கிரசும் திமுகவும் கூட்டணி அமைச்சு அவங்களுக்கு அச்சம் இல்ல, ஆனா பாஜக கூட்டணி அமைச்சு அவர்களுக்கு அச்சம் இல்ல. பாஜக கூட்டணி அமைக்காவிட்டால் நம்ம கணிசமான வாக்குகளை பெற முடியாது நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நாங்க எத்தனையோ வாட்டி நாங்க நின்று இருக்கிறோம். இந்த முறை நாங்கள் வெற்றிகரமான ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் அதற்கான திட்டமிட்டு இருக்கிறோம், அதற்கான முயற்சிகள் நாங்கள் இறங்கி இருக்கிறோம், அவ்வளவுதான். தனித்து போட்டியிட்டாலும் உங்களால் கணிசமான வாக்குகளை பெற முடியும், வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை இல்ல. உங்களுக்கு எந்த கட்சியாலும் தமிழகத்துல தனித்து போட்டியிட முடியாது, எந்த கட்சியாலும் கணிசமான வாக்குகளை வாங்க முடியாது. அஇஅதிமுக போட்டியிட்டது கடந்த நாடாளுமன்ற இல்ல, நாங்களும் தான் போட்டிட்டீங்க. பட் 37 நாடாளுமன்றத்தில் அவங்க வெற்றி பெற்றாங்கல்ல. எல்லா கட்சிக்கும் இப்படி உள்ள சூழ்நிலையை நான் சொல்றேன். எல்லா கட்சிக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒரு கட்சியினால் இப்ப எங்களால கூட்டணி வைக்கிறதுனாலதான் இன்னொரு கட்சி ஜெயிக்கும் நான் சொல்லல. வாக்குகள் பிரியாமல் இருப்பதற்கு, எதிரியை பலமாக எதிர்கொள்வதற்கு, இதற்கெல்லாம் வாக்குகள் பிரியாமல் இருப்ப ஒரு கட்சிக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா ரெண்டா பிரியும் போது எதிர்கட்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக எதிர்கூட்டணியை எதிர்கொள்வதற்காக கூட இன்னைக்கு கூட்டணிகள் தேவைப்படுகிறது. ஆக வெற்றி ஒன்றுதான் இல்ல, ஒன்று நாம் அமைக்க போகின்ற கூட்டணியின் வெற்றி, இன்னொன்று எதிர்கூட்டணிக்கு சாதகமாக வேண்டிய வாக்குகள் கூட பிரியாமல் இருப்பதற்காக கூட்டணி. அரசினுடைய ஏஜென்சிஸ் நிறுவனங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று தமிழிசை நம்புகிறார். கரெக்டா? வருமான வரித்துறையா இருக்கலாம், சிபிஐ இருக்கலாம், நிச்சயமா இல்ல, அப்படி தவறா பயன்படுத்தப்பட்ட சரியா தான் பணியை செஞ்சிருக்காங்க, சரியா தான் பணியை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஊழல் அரசு ஒன்று உங்களுடைய பார்வையில சரியாக, அல்லது இது ஊழல் அரசு இல்லை என்று சொன்னால், இல்லை என்றால் அவர்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ரெண்டுல ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும். ஏன்னா விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு நடக்குது, செக்ரட்டரியேட்ல ரைடு நடக்குது, தமிழக காவல்துறை தலைவர் பணியில் இருக்கின்ற பொழுதே ரைடு நடக்குது. அதாவது தமிழிசை சொன்ன வாசகத்தை நான் நினைவுபடுத்திடுறேன். அப்படியெல்லாம் கருப்பு பணம் இல்லாமல் அங்கெல்லாம் வருமான வரித்துறை சோதனை நடக்கல, கருப்பு பணம் இருக்கிறது என்ற ஆதாரங்களின் அடிப்படையில் தான் சோதனை நடைபெற்றிருக்கிறது என்று டாக்டர் தமிழிசை அப்பொழுது சொன்னார். இப்பொழுது சொல்கிறார் ஊழலற்ற கட்சிகளோடு கூட்டணி, அஇஅதிமுக கூட்டணி. நான் இன்னொன்னு உங்ககிட்ட சொல்றேன். இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு முதலமைச்சரே சொல்கிறார் எல்லா டெண்டரும் டெண்டர்ல தான் நாங்க போகுது. அதே மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன ஸ்டாலினுக்கு நான் எதிரா உயர்நீதிமன்றத்துல கூட நாங்க எந்த தவறும் செய்யவில்லை என்பதை நிரூபிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டில் இன்றைய காலகட்டத்தில் சிபிஐ செய்ய வேண்டிய வேலையை சிபிஐ செய்யறாங்க. ஆனா அவர்களின் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சிபிஐ செய்யறாங்க. அதாவது சிபிஐ மத்திய அரசிடம் இல்ல, சிபிஐ ஒரு தன்னார்வமான வருமான வரித்துறை. பட் அவரோட ஆணையரை யார் நியமிக்கிறா? இல்ல, அதுக்கு அதாவது ஆணையர் நியமிக்கிறது, ஆணையர் நியமிக்கிறது. அப்படி பார்த்தா உச்ச நீதிமன்றத்துல அதனால அவர்கள் வேலையை அவரவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். விஜயபாஸ்கர் அவர் போய் கோஆபரேட் பண்ணிருக்கிறாரு, விசாரணைக்கு போயிருக்கிறாரு. நான் இப்படி சொல்லுங்க, process நடந்துகிட்டு இருக்கு. அந்த process நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு உறுதிக்கு வந்திருந்தீங்க, முன்முடிவுக்கு வந்தீங்க. கருப்பு பணம் இருக்கிறது இல்ல, நான் அப்படி சொல்லல. கருப்பு பணம் இருக்கிற காரணத்தினால் தான் இல்லை, கருப்பு பணம் இருக்கிற காரணத்தால வாயிலிருந்து வார்த்தை வரவே வராது. வித் சம் எவிடன்ஸ் அவங்க போயிருப்பாங்க. என்ன எவிடன்ஸ் சொல்லுங்க? இல்ல, அவங்களுக்கு கிடைக்க தகவலின் படி இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு இன்கம் டாக்ஸ்ல அடுத்த இன்கம் டாக்ஸ் கட்டலன்னு ஒரு தகவல் அவங்க இருந்தா கூட அவங்க இல்ல. நான் சொல்றது ஆர்கே நகர் தேர்தலுக்கு முன்பாக வாக்கிற்கு பணம் கொடுக்க முயற்சிக்கிறார்கள் என்று விஜயபாஸ்கர் வீட்டுல நடந்த சோதனையின் பொழுது நீங்கள் சொன்னது அனைத்து ஊடகங்களும் எவிடன்ஸ் பேஸ்ல அவங்க போயிருப்பாங்க எல்லா இடத்துலயுமே. ஆனா சர்ச் பண்றாங்க, விசாரணைக்கு உட்படுத்துறாங்க, அதுக்கு இங்க உள்ள அமைச்சர்கள் ஒத்துழைத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன வருது? குட்கா ஊழல் குறித்து டாக்டர் தமிழிசை என்ன இல்ல, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒருவர் மீது அது நான் என்னோட பேட்டியிலே சொல்லியிருக்கேன், குற்றச்சாட்டு சுமத்தினால் மட்டும்னால அதனால எல்லாருமே தப்புன்னு சொல்லிட முடியும். ஆனா இது 2G பத்தி பாத்தீங்களா? அவங்க சிறையில இருந்தாங்கப்பா. இல்ல இல்ல, கைது செய்யப்பட்ட உடனேயே 2G குற்றச்சாட்டு வந்த உடனே நீங்க அந்த குற்றச்சாட்டு பாத்தீங்க. சில எவிடன்ஸ்னால நாங்க சொன்னது. இப்ப இதுக்கு எவிடன்ஸ் இல்ல. இதுல எவிடன்ஸ் எங்க இருக்கு? ஏதோ குற்றச்சாட்டு கொடுத்திருக்காங்க, அவங்க விசாரணைக்கு இருக்காங்க. அவ்வளவுதான். எந்த எவிடன்ஸ் இல்லாம செக்ரட்டரியேட்ல வந்து சோதனை நடந்துச்சு. அவங்க விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்காங்க. அதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? இல்ல, செக்ரட்டரியேட்ல சோதனை நடந்தது, விஜயபாஸ்கர் வீட்ல சோதனை நடந்தது. நான் சொல்றேன், அது ஒரு விசாரணை நடைபெறுகிறது என்பதற்காகவே அது குற்றம் நான் சொல்ல முடியும். எந்த எவிடன்ஸ் இல்லாமல் ஒரு தேர்தலை ஏன் தள்ளி போட்டாங்க?
தேர்தல் அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், அப்புறம் திருப்பி தேர்தல் நடத்தலையா அப்ப எல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்களா? இல்ல, ஒரே ஒரு நிமிடம். எல்லாம் விசாரணைக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. தவறு இருந்தால் அதை சிபிஐ கண்டுபிடிக்கும், அவ்வளவுதான். என்னை பொறுத்த மட்டில் இன்று எங்களது நிலைப்பாடு, நான் எங்களோட முதல் எதிரி இன்றைய காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ். அதை எதிர்ப்பதுதான் இன்னைக்கு என்னோட நிலைப்பாடு. ஆக திமுக ஊழல் கட்சி இன்னைக்கு திமுக என்ன பொறுத்த மட்டும் இன்னைக்கு அதிமுக மேலேயே திமுக ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஏனென்றால் தமிழகத்தில் ஊழலை விதைத்தவர்கள் அவர்கள் தான் இன்னைக்கு என்னோட எதிரி. இன்றைக்கு என்னோட எதிரி இல்ல, இன்றைக்கு எங்களோட எதிரி திமுக காங்கிரஸ். அந்த காங்கிரஸின் திமுகவையும் தோற்கடிக்க வேண்டும். மோடி அவர்கள் சொன்னார், எங்களுக்கு வாஜ்பாய் தமிழகத்தில் கூட்டணிக்கு வழிவகை செய்து ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தார். அந்த வழிகாட்டுதல் படி நாங்கள் வெற்றி பெற வேண்டும், அவ்வளவுதான். கருணாகராஜன் அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் பிரச்சாரம் செய்கிற பொழுது ஒரு வாசகம் சொல்றீங்க. சொல்லுங்க. பின்னால உள்ளதனால இன்னைய ஒரு சூழ்நிலை நீங்க இன்னைய சூழ்நிலையை கேள்வி கேட்கறது ஒரே ஒரு கேள்வி இல்ல. ஒரு நாள் ஒரு கேள்வி இல்ல, ஒரே ஒரு தம்பி ஒரு கட்சியை நாங்கள் தனித்து போட்டியிடுவதற்கான காரணமே ஊழல் கட்சியோடு நாங்கள் சேரக்கூடாது என்பதற்காக. மறுபடியும் சொல்றேன் தம்பி, இன்னைக்கு எங்களுடைய எதிரி காங்கிரஸ் திமுக, இதை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும். கட்சி ஒரு கட்சி எதிர்த்து ஒரு கட்சி நிற்கும் போது 1000 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைய சூழ்நிலையில திமுக காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட வேண்டிய கூட்டணி, அதற்காக நாங்கள் கூட்டணி அமைப்போம். அந்த 2 கட்சி இல்லாத கட்சி, அந்த 2 கட்சி அவங்க கூட இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா கட்சி விடுதலை சிறுத்தைகள், அவங்க யாரு நம்ம வைகோன்னு, இவங்க கூட இல்லாம நாங்க கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை நாங்கள் வெற்றி பெறுவோம். பாஜக ஓடு கூட்டணி அமைத்தால் ஒருவேளை செட்பேக்கா இருக்கும் என்று அஇஅதிமுக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய மற்ற கட்சிகள் நினைக்கிறார்களா? தேர்தலுக்கு பிறகு நீங்களா நினைக்கிறாங்க யூகங்கள் வரல, இத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். எங்களுக்கு சரியான பாதையில் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த வார துக்ளக் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி இது, அதனால சொல்றேன். ஏன்னா துக்ளக் ஆசிரியர், இன்றைய ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள் பாஜகவிற்கு வெளிப்படையாக எவ்வளவு ஆதரவு கொடுக்கக்கூடியவரும் தெரியும். அந்த பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி, பாமக அவ்வாறான ஒரு அழுத்தத்தை அஇஅதிமுகவிற்கு குடிக்கிறது, பாஜகவோடு கூட்டணி சேர வேண்டாம், தேர்தலுக்கு பிறகு வேண்டுமானால் பாஜக ஆதரித்துக் கொள்ளலாம் என்று. தினம் தினம் ஒரு செய்தி வரும்பா, துக்ளக்ல வந்து துக்ளக்ல வரட்டும், தினம் தினம் ஒரு செய்தி வரும். அந்த செய்தி தான் நிலைப்பாடு என்பது இல்லை. எங்களை பொறுத்த மட்டில் எங்களது பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சரியான திசையில் சரியாக போய்கொண்டிருக்கிறது. நான் ஒரு கட்சி நான் சொல்ல, திமுக காங்கிரஸ் அல்லாத கட்சிகளோடு எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கோங்க, நீங்க எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கோங்க, பட்டியலை நீங்க இடுங்க. நான் சொல்றேன், திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அல்லாத கட்சிகளோடு சுமூகமாக எங்களது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. எந்த கட்சிகளோடு இப்ப சொல்ல முடியாது, அதான் சொல்ல, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இல்லாத கட்சிகளோடு நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா ஜெயக்குமார் சொல்றாரு, திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில கட்சிகள் கூட எங்கள் அணிக்கு வர முயற்சிக்கிறார்கள். இல்ல, அது பண்ணலாம், ஒண்ணும் இல்ல. இப்போதைக்கு நான் சொல்றேன், அதுல இருந்து யார் வேணாலும் வரலாம், வரதுல வந்து நாம வந்தாலும் சேர்த்துப்பீங்க. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் உங்கள் அணியில் இருந்தவர் தான் திரு வைகோ. சமீபத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்திருக்கிறார். நேற்று ஜெயக்குமார் இந்த கருத்தை சொல்றாரு, திமுக அணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளும் எங்களோடு வர விருப்பம் தெரிவிக்கிறார்கள். இந்த சந்திப்பையும் இவருடைய பேட்டியும் வைத்து அது மதிமுக என்று ஒரு யூகம் ஏற்பட்டால் அது தவறாக? எல்லா சந்திப்புகளையும் எல்லா பேட்டிகளையும் ஒன்னொன்னே முடிச்சு 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 போட்டுக்கொண்டே இருக்க கூடாது. இல்ல, நீங்க வரவேற்க மாட்டீங்களா? அதாவது வைகோனுக்கு பச்சை துரோகம் தமிழகத்திற்கு செய்கிறார் மோடின்னு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் எதற்காக நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனா இன்று வைகோ இருக்கிற சூழ்நிலையில எங்கள் தொண்டர்கள் வைகோவினால் அதிகம் புண்பட்டு இருக்கிறார்கள், வைகோ மீது கோபமாக இருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய அனைத்து கருத்து கணிப்புகளும், இந்திய அளவில் தேசிய அளவில் வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் தனிப்பெரும்பான்மை பாஜகவிற்கு கிடைக்கும் என்று சொல்லாவிட்டாலும் கூட தனிப்பெரும் கட்சியாக மீண்டும் பாஜக வரும் என்பதாகத்தான் சொல்கின்றன. ஆனால் தமிழகத்தில் 40 தொகுதிகளும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் என்று வந்திருக்கக்கூடிய இதுவரை வந்திருக்கக்கூடிய அனைத்து கருத்து கணிப்புகளுமே சொல்லின. இது பாஜகவிற்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்காது? இல்ல, அதாவது அது வந்து முதலில் அப்படி சொன்னாங்க, அப்புறம் இப்போ 36 இடம் என்று சொல்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டில் தமிழகத்துல மற்ற இடத்துல ஓரளவுக்கு பாஜக எந்த நிலையில தேர்தலை சந்திக்க போகிறது என்ற ஒரு நிலைப்பாடு அந்த கருத்து கணிப்பு நடத்துபவர்களுக்கும் தெரியும், கருத்து கணிப்புல பதில் சொல்றவர்களுக்கும் தெரியும். தமிழ்நாட்டுல இன்னுமே கூட்டணி அமையல, யார் யார் யாரோட சேர்ந்து போட்டி போட போறாங்கன்னு தெரியாது, வாக்குகள் எப்படி சேரப்போகிறது எப்படி பிரிய போகிறதுன்னு தெரியாது. ஆக தமிழகத்துல
ஒரு கூட்டணி அமைந்து ஒரு இந்த நிலைப்பாடுல தான் இந்த 2 அணிகளுமோ 3 அணிகளுமோ தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலை என்ன ஆரம்பிக்கவே இல்லாத போது எப்படி கருத்து கணிப்புகள் சரியாகும்? அதனால கூட்டணி முடிவான பிறகு ஆமா, கூட்டணி முடிவான பிறகு யார் யார் எப்படி இந்த எதிர்கொள்ள போகிறார்கள் என்பதும், எந்த கூட்டணியில யார் இருக்கிறார்கள் என்பதும், எத்தகைய வாக்குகள் ஒன்றாக இணைய போகிறது என்பதும், எத்தகைய வாக்குகள் பிரிய போகுது என்பதும், மூன்றாவது யாராவது இருக்கிறாங்களா, 2 அணி தானா, மூன்றாவது அணியா, இல்ல 4 அணி இருக்குதா, இதையெல்லாம் பார்த்த பின்புதான் தமிழகத்தில் உள்ள நிலை தெரியும் என்பது எனது கருத்து. பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பார்ஷியாலிட்டி காட்டப்படுகிறது, பாகுபாடு காட்டப்படுகிறது என்ற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக, மிக குறிப்பாக மத்திய நிதித்துறையினுடைய இணையமைச்சராக இருக்கக்கூடியவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், நிதியமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை, இணையமைச்சர் தான் பட்ஜெட் தாக்கல் செய்யணும், ஆனால் பியூஷ் கோயல் பட்ஜெட் தாக்கல் செய்ய வைக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் மக்களவைக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இல்லை, ஆனால் அவருக்கு மிக உயரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது, ராணுவ அமைச்சராக பார்க்கப்படுகிறார். ஆனால் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை பாரதிய ஜனதா கட்சி வேறு ஒரு பார்வையோடு அணுகிறது. அப்போ அங்க பார்ஷியாலிட்டி இருக்குது என்று வரக்கூடிய விமர்சனங்கள் உங்க கண்ணுக்கு வந்திருக்கும் நிச்சயமாக. சமூக வலைதளங்களில் மிக கடுமையான பார்ஷியாலிட்டி எல்லாம் இல்ல, நான் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறதுனால சொல்றேன். இதே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நிதித்துறை இணை அமைச்சரை கொடுத்ததும் மோடி அவர்கள் தான். இதுல மத்திய இணை அமைச்சர் தான் தாக்கல் செய்ய வேண்டும் என்றில்லை, பொறுப்பு அமைச்சராக பியூஷ் கோயல், இது ஃபர்ஸ்ட் வாட்டி இல்ல, இதற்கு முன்னாலேயும் மரியாதைக்குரிய அருண் ஜேட்லி அவர்களுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்த போது பியூஷ் கோயல் அவர்கள் தான் நிதித்துறையை மேற்கொண்டார்கள். அதனால அவர்களிடம் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்தியில ஸ்போக்ஸ் பர்சனா இருந்தாங்க. அவர்கள் திறமையின் அடிப்படையில் அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழிசையை ஒன்றும் குறைவா மதிப்பிடலை. இதே பிரதமர் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரே ஒரு பெண் தலைவர். எங்க கட்சியில பொறுத்த வரைக்கும் அமைச்சர்களை விட கான்ஸ்டிடியூஷன் படி கட்சியின் அதிக அதிகாரம் படைத்தவர்கள் தலைவர்கள். அது அகில பாரத தலைவராக இருக்கட்டும், மாநில தலைவராக இருக்கட்டும், மாவட்ட தலைவராக இருக்கட்டும், மண்டல் தலைவராக இருக்கட்டும், கிளை தலைவராக இருக்கட்டும். ஆக அந்த அதிகாரம் மிக்க பதவியை என்கிட்ட தான் கொடுத்திருக்காங்க. 2வது முறை என்ன தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதனால எந்த விதத்திலும் இந்த கட்சி, இன்னொன்று பிரதமரே நேரடியாக காணொலியில பாராட்டுறார், இதே போல எங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான தலைவர் என்று. அதனால இதெல்லாம் மற்றவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக பொன் ராதாகிருஷ்ணன் கொடுக்க வேண்டிய மரியாதை, தமிழிசைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, நிர்மலா சீதாராமன் கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் திறமையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர இந்த ஜாதி இந்த கட்சி இது அப்படின்னு கொடுக்கப்படல. எங்க கட்சியில் அந்த பழக்கம் கிடையாது. ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு திமுக உங்களை ஆதரிக்கும் என்று வரக்கூடிய யூகங்கள், ஆதரித்தால் நீங்க ஆதரவு வேண்டாம் இல்ல, நான் அந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸுக்கு நான் இப்போ பதில் சொல்லவே இல்லை. நான் தெளிவான நடைமுறையோடு நாங்கள் இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் எங்களுக்கு எதிரிகள். அவர்களுக்கு எதிராக நாங்கள் நல்ல கூட்டணியை அமைப்போம். ஆளும் கட்சியை பொறுத்த மட்டில் தமிழக ஆளும் கட்சி எங்களோடு இணக்கமாகத்தான் இருக்கிறார்கள். இந்த இணக்கமான சூழ்நிலை வருங்காலத்திலும் தொடர்ந்தால் ஒரு வெற்றியை நோக்கி எங்களால் பயணிக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார். செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திங்கட்கிழமை மாலை உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் அப்படின்னு செய்தியாளர்கிட்ட சொல்றாரு. திங்கட்கிழமை மாலை நம்ம சந்திப்போம்னு சொல்றாரு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை மோடி வருகின்ற பொழுது இங்கே கூட்டணி முடிவாகிவிடும் என்று வரக்கூடிய கருத்துக்கள், ஐ மீன் இன்று எங்கள் கட்சியை பொறுத்த மட்டும் கட்சிக்கு இன்று கட்டமைப்பு இருக்கிறது. அந்த கட்டமைப்பை யார் யார் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கும். பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து முடிந்த பின்பு அவர்கள் மற்றவர்களுக்கு அறிவிப்பார்கள். மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பிரச்சாரத்திற்கு வருகிறார், பாஜக பிரச்சாரத்திற்கு வருகிறார்கள். தமிழக அரசை பொறுத்த மட்டும் நல்ல திட்டங்களுக்கு அவர்கள் அடிக்கல் நாட்ட வருகிறார்கள். ஆக அண்ணன் ஓபிஎஸ் திங்கட்கிழமை எதை சொல்ல நினைக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனா இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இருக்கிறதே தவிர திடீரென்று அறிவிப்புகள் எல்லாம் வருதா வரலையான்றது எங்களது அகில பாரத தலைவர் தான் முடிவு செய்யும். கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகள், அதை எண்ணிக்கையிலான தொகுதிகளையாவது, ஏன்னா கடந்த முறை திமுக அதிமுக இல்லாத கட்சிகளோடு பாஜக ஒரு கூட்டணி அமைத்திருந்தது. இந்த முறை ஒருவேளை அவ்வாறு அஇஅதிமுகவோடு கூட்டணி அமைத்தால், கம்பேரிட்டிவ்லி பெரிய கட்சி என்று எடுத்துக்கொண்டால் வாக்கு சதவீதத்தில் கடந்த முறை போட்டியிட்ட எண்ணிக்கையில் ஆன தொகுதிகளை பாஜகவால் பெற முடியுமா? இல்ல, அதான் நான் சொல்றேன். இந்த முறை எண்ணிக்கை எங்களுக்கு என்று சில தொகுதிகள் பிரிஃபரன்ஸ் இருக்கு. இதுல என்ன பொறுத்த மட்டும் இந்த முறை திமுக காங்கிரஸ் கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும். ஒரு நல்ல தலைவர்கள் பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும். குறிப்பாக தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்ட சதவீதத்தில் செல்ல வேண்டும். எண்ணிக்கையில கூட காம்ப்ரமைஸ் பண்ண ரெடி நீங்க? இல்லை, அதாவது சொல்றேன், அதாவது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஆனா இங்க எங்களோட பலம் எங்களுக்கு தெரிஞ்சது தானே. நாங்க மத்தியில எங்களோட பலத்தை வச்சுட்டு நான் இங்கே பலமா இருக்கிறேன் நான் சொல்ல முடியாது. யதார்த்தமான உண்மை அது. தமிழிசை ஒரு நேர்காணலில் கலந்து கொண்டு இதை சொல்லாம நிறைவு செஞ்சாருன்னா அவருக்கும் திருப்தியா இருக்காது. வழக்கமா ஒன்று சொல்லுவீங்க,
தமிழகத்தில் சொல்லுங்க. தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். நன்றி. தொடர்ச்சியான பணிகளுக்கு வந்து குறிப்பாக ரொம்ப பிரைம் மினிஸ்டர் வரக்கூடிய ஒரு தருணம், பரபரப்பாக இருப்பீங்க, புரிந்து கொள்ள முடிகிறது. எங்கள் அழைப்பிற்கு மரியாதை கொடுத்து எங்களோடு இணைந்தீர்கள். மிக்க நன்றி. நிறைவு செல்லாம். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனோடு இன்றைய இந்த வெல்லும் சொல் நிகழ்ச்சியை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.